நம்ம சேனல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெஸ்ட்டான இன்டெல் மதர் போர்ட்ஸ் அண்டர் 15,000 போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் தான் AMD மதர் போர்டில் பெஸ்ட்டாக எந்தெந்த மதர் போர்டு எந்தெந்த செக்மெண்ட்ல இருக்கு, அதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன ட்ராபேக்ஸ் இருக்கு, எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. ஸோ வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம். அந்த இன்டெல் வீடியோவில் நான் இன்டெலோட மதர் போர்ட்ஸ் அண்டர் 15,000 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் AMD பொறுத்த வரைக்குமே அண்டர் 15,000 ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா AMDயோட B550 மதர் போர்டை பொறுத்த வரைக்குமே நிறைய மதர் போர்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு அண்டர் 15,000 இருந்து. ஸோ பெஸ்ட் மதர் போர்ட்ஸை அண்டர் 15,000 AMD சைட்லேருந்து எடுத்தோம்னா நிறைய மதர் போர்ட்ஸ் வரும், வீடியோ ரொம்ப லெந்தியாக போகும். அதனால நான் இங்கே AMD மதர் போர்ட்ஸ் அண்டர் 10,000 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அண்டர் 10,000 எந்தெந்த மதர் போர்ட் பெஸ்ட்டாக இருக்கு, அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்கு எல்லாமே சொல்கிறேன். நான் இங்கே மதர் போர்டை பொறுத்த வரைக்குமே B550 மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் B450 இல்லைனா A சீரியஸோ போகலை. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் மினிமமாக B550 போகிறது தான் ரொம்ப நல்ல ஐடியா. உங்கள்கிட்ட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 30,000 கீழே இருக்குன்னா நீங்கள் A சீரியஸ் இல்லைனா B450 அந்த மாதிரி மதர் போர்ட்ஸ் போகலாம். மற்றபடி ஒரு 30,000 மேலே 40,000 அப்படியெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் மினிமமாக B550 மதர் போர்ட் போகிறது தான் பெட்டர். அது ஏன் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் அந்த B550 கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அண்டர் 10,000 பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு மதர் போர்டு எதுன்னா ஆஸ்ட்ராகோட B550 Pro 4 மதர் போர்டு தான். இந்த மதர் போர்டு தான் அண்டர் 10,000 நம்பர் 1 ஸ்பாட்டில் இருக்கு பெஸ்ட்டான மதர் போர்டு. எதுக்காக இதை பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா இதில் 8 VRMs கொடுத்துருக்காங்க. அந்த 8 VRMஸுக்குமே பெரிய ஒரு ஹீட் சிங்குமே கொடுத்துருக்காங்க. இந்த ஹீட் சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஹை அண்ட் மதர் போர்டு இல்லைன்னா ஒரு மிட் ரேஞ்ச் மதர் போர்டு சூஸ் பண்ணுவோம். ஏன் சொல்கிறேன்னா இந்த VRMs அவ்வளோ ஹீட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த VRMs ரொம்பவே ஹீட் ஆகும். இந்த VRM ஹீட் ஆகிறதுனால என்ன ஆக போகுது, எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது. இந்த VRMs தான் நம்ம CPUக்கான பவர் டெலிவரியை கொடுக்கும். நம்ம CPU ஹையர் ஃப்ரீக்வன்சி போகும்போது இல்லைனா நம்ம சின்னதாக ஏதாவது ஓவர் கிளாக் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த VRMஸுமே சரியான பவர் டெலிவரியை கொடுத்தா தான் நம்ம CPUவால் எப்போவுமே இல்லை நம்ம கேம்ஸ் பண்ணும்போது இல்லைனா இன்டென்ஸான டாஸ்க் பண்ணும்போது அது ஹையர் ஃப்ரீக்வன்சியை போகும்போது அது ஸ்டேபிளாக இருக்கும். அந்த VRMஸுமே கரெக்டான பவர் சப்ளையை கொடுக்கும். அதே VRMs எல்லாம் ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா VRMஸால் ஸ்டேபிளான பவர் சப்ளை கொடுக்க முடியாது. அந்த டைமில் நம்மளோட CPUமே ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ நம்ம CPU ஸ்டேபிளாக இருக்கணும்னா கண்டிப்பாக VRMஸுமே ஸ்டேபிளாக இருக்கணும். அதுலேருந்து வர பவர் சப்ளையுமே எப்போவுமே சரியாக இருக்கணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக VRMஸுமே ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. VRMs ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா பவர் டெலிவரியை கம்மி பண்ணும். அந்த டைப்பில் நம்மளோட CPU இருக்க பெர்ஃபார்மன்ஸுமே கம்மியாகும். நம்மளால் அடிக்கடி மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி எல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் VRMஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். மதர் போர்டு வாங்கும்போது நல்ல VRMs இருக்கான்னு பார்த்து வாங்குறதுமே ஒரு நல்ல பெட்டரான ஏரியா தான். ஸோ இதில் இருக்க 8 VRMs கண்டிப்பாக ஓகே தான். எல்லா AMDயோட 5 சீரிஸ் CPUமே நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் அப்புறமா இந்த மதர் போர்டில் PCI Gen 4 சப்போர்ட் கிராஃபிக்ஸ் ஸ்லாட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. அப்புறமா 2 NVMe ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு NVMe ஸ்லாட்டுக்கு Gen 4 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று Gen 3 ஸ்பீடில் ஒர்க் ஆகும். நீங்கள் எடிட்டராக இருந்தால் Gen 4 ட்ரை பண்ணுங்க, கேமில் இருந்தால் Gen 3 போட்டாலே ஓகே தான். அப்புறமா 4 RAM ஸ்லாட் இருக்கு வித் ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட்டோட. நம்ம ரேமை கூட ஓவர் கிளாக் பண்ணலாம் AMDயோட SPO யூஸ் பண்ணி. இது XMB மாதிரி தான் AMD சைடில் இருந்து. அப்புறமா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யாருமே கொடுக்காத ஒரு ஹை அண்ட் ஆடியோ கோடு கொடுத்துருக்காங்க, ALC 1200. ஆடியோ கோடை பொறுத்த வரைக்குமே 1000க்கு மேலே வந்தாலே ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் 7.1 ALC 1200 ஆடியோ கோடு கொடுத்துருக்காங்க. இது ஒரு டாப் நோச்சான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நீங்கள் மதர் போர்டில் இருந்து அவுட்புட் எடுத்து பாருங்க, கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நீட்டாக க்ளீனாக கொடுக்கும். நீங்கள் அதர் மதர் போர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம 15,000 20,000 மதர் போர்டு வாங்கினா கூட அதில் 897 ஆடியோ கோடு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் 1200 கொடுத்துருக்காங்க. 1000க்கு மேலே ஆடியோ கோடு இருந்தாலே பெட்டரான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக வேணும்னா கூட இந்த மதர் போர்டை வாங்கலாம். இந்த செக்மெண்ட்டில் வேற எந்த மதர் போர்டிலுமே கொடுக்காத ஒரு ஃபீச்சர் தான் இந்த ஆடியோ கோடு ALC 1200. அப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக MSI மதர் போர்ட்ஸில் தான் இருக்கும் டிபிக் லைட்டிங். ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட பிசியை நம்ம ஆன் பண்ணும்போது இந்த டிபிக் லைட்டிங் பிளிங்க் ஆகும். அந்த பிளிங்க் ஆகிறத வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம பிசியில் ஏதாவது காம்பனன்ட்ஸில் ப்ராப்ளம் இருக்காங்க. ரேமில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, CPUவில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லைன்னா கிராஃபிக்ஸில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற அந்த லைட்டு பிளிங்க் ஆகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் எந்த பார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. அதை நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம், ஈஸியாக ரிப்பேர் பண்ணலாம். பெரிய எக்ஸ்பர்ட்டோட சப்போர்ட் எதுவுமே தேவையில்லை, நம்மளாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் எந்த காமெண்ட்ஸில் ப்ராப்ளம் இருக்குன்னு. அது உண்மையில் ஒரு டாப் நாச் ஃபீச்சர். இதை யூஸ்வலாக MSI தான் கொடுப்பாங்க, ஆனால் இங்கே ஆஸ்ட்ராக்குமே கொடுத்துருக்காங்க. உண்மையில் ஒரு நல்ல விஷயம் தான். அப்புறமா M2 E-key கொடுத்துருக்காங்க. இந்த E-keyல நாம வைஃபை சிப் இன்ஸ்டால் பண்ணலாம். நம்ம வைஃபை லேட்டராக கூட எடுக்கலாம். ஏன்னா வைஃபை இது கூட வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மதர் போர்டு அண்டர் 10,000 வராது. ஸோ அவங்க வைஃபை ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக ஒரு M2 E-key வாங்கி போட்டாலே போதும், இன்பில்டா நம்ம மதர் போர்டில் வர மாதிரியே வைஃபை சப்போர்ட் இதுலேயுமே வந்துடும். அப்புறமா இதில் USB 3.2 Gen 2 கொடுத்துருக்காங்க. அதே சேமில் டைப் சியுமே கொடுத்துருக்காங்க ரியரில். இது ஒரு நல்ல விஷயம் தான். டைப் சி அண்டர் 10,000
AMD மதர்போர்டில் இந்த ஒரு மதர்போர்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறமா 1GB per LAN சப்போர்ட் இருக்கு. AMDயோட 3D சீரியஸ் CPUs கூட சப்போர்ட் இருக்கு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி BIOS அப்டேட் பண்ணா மட்டும் போதும். ஸோ எல்லாமே டாப் நாச் ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 2 ட்ராபேக்ஸ் இருக்கு. முதல் ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட ஸ்டாக் தான். இதோட ஸ்டாக் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு. எப்பெல்லாம் ஆன்லைனில் ஸ்டாக் வருதோ அடுத்த செகண்ட் இது காணாமல் போயிடுது. மேக்ஸிமமா 1 டே தான் இந்த ஸ்டாக்கே இருக்குது, அடுத்த டே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுது. அதுக்கு டிமாண்டுமே ஒரு ரீசன் சொல்லலாம். ஆன்லைன்ல கூட ஸ்டாக் பார்க்க முடியல, ஆஃப்லைன்ல பார்க்கறது அதை விடையுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்டாக் வந்ததுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுது. ஆஸ்ட்ராக்கு இன்னுமே இதோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா B550ல இது ஒரு பெஸ்டான மதர்போர்ட். இன்னொரு டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா இது என்னதான் எல்லா பெஸ்ட் ஃபீச்சர்ஸுமே கொடுத்திருந்தாலுமே அவங்க ப்ரீ இன்ஸ்டால்டா ஒரு ஐஓ ஷீல்டு கொடுத்துருந்தாங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்க ப்ரீ இன்ஸ்டால்டா எந்த ஒரு ஐஓ ஷீல்டுமே கொடுக்கல. ஒரு பெரிய ட்ராபேக் கிடையாது, ஆனால் இருந்தாலுமே இருந்திருந்தா இன்னும் பார்க்கறது கொஞ்சம் ஹையன் மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதோட ப்ரைசிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 9000க்கு கீழே தான் இருக்கும். மேக்ஸிமம் 9000 தான், இல்லைனா 9000 கீழே தான் இருக்கும். இந்த ப்ரைசிங் தான் இதை பெஸ்ட்டாக பண்ண வைக்குது. ஏன்னா 9000லேயே இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுக்க ஒரு பெஸ்ட் மதர் போர்டுனா இந்த ஒரு மதர் போர்டு தான், ஆஸ்ட்ராக்கோட B550 Pro 4 மதர் போர்டு. இந்த ப்ரைசிங் அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ்க்காக தான் இந்த மதர் போர்டை டாப் 1 ஸ்பாட்டில் வச்சிருக்கேன். ஸோ இப்போ செகண்ட் ஸ்பாட்டில் இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஜிகாபைட்டோட B550 Aros Elite மதர்போர்டு. ஸோ இந்த மதர்போர்ட்லையுமே 8 VRMs ப்ளஸ் ஒரு பெரிய ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. VRMஸுக்கு உண்மையில நல்ல விஷயம் தான். இதுலையுமே 4 RAM ஸ்லாட் ப்ளஸ் ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட் இருக்கு. ஜிகாபைட்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் Q-Flash ப்ளஸ் சப்போர்ட்டுமே இருக்கு. நாம RAM CPUs எதுவுமே இல்லாமல் BIOS அப்டேட் பண்ண முடியும். அதே டைம்ல இந்த மதர்போர்ட்லையுமே AMDயோட 3D சீரியஸ் CPUஸ்க்குமே சப்போர்ட் இருக்கு. நம்ம BIOS மட்டும் அப்டேட் பண்ணா போதும். PCIe Gen 4 சப்போர்ட் GPUக்குமே இருக்கு, NVMe SSDக்குமே இருக்கு. இதுல USB 3.2 Gen 1 சப்போர்ட் இருக்கு, 1GB per LAN சப்போர்ட் இருக்கு. இந்த Aero சீரிஸ்ங்கிறது ஒரு பிரீமியம் செக்மெண்ட். நம்ம ஜிகாபைட் எடுத்துட்டோம்னா ஸோ இதுல ஃபேன் ஸ்டாப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம PC ரொம்ப ஹீட்டிங் இல்லாமல் ஓரளவுக்கு கூலா இருந்துச்சுன்னா இதுல இருக்க ஃபேன்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதால என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா ஒன்று பவர் கன்சம்ஷன், இன்னொன்று ரொம்ப சைலண்டாக இருக்கும். இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இந்த ஃபீச்சரை எப்பவுமே ப்ரீமியம் செக்மெண்ட் மதர் போர்டில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஜிகாபைட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு ப்ரீமியம் மதர் போர்டு தான். ப்ரைஸ் ட்ராப் வந்ததுனால தான் இந்த மதர் போர்டோட ப்ரைசிங் ட்ராப் ஆகி 10,000 செக்மெண்ட்ல வந்திருக்கு. ஸோ அப்புறம் இந்த மதர் போர்டில் நம்ம இந்த மதர் போர்டு வாங்கும்போதே அதுலேயே ஐஓ ஷீல்டை ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு லுக்கு கொடுக்கும், ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் மதர் போர்டை போல. ஸோ இந்த மதர் போர்ட்லையுமே பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இதில் ட்ராபேக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ராபேக்ஸ் இருக்கு கண்டிப்பாக. இதில் டைப் சி போர்ட் கிடையாது. அது உண்மையில ஒரு பேட் தான். ஏன்னா இந்த மதர் போர்டை பொறுத்த வரைக்குமே இது ஒரு பிரீமியம் செக்மெண்ட் மதர் போர்டு. இருந்தாலுமே இதுல டைப் சி போர்ட் அவங்க கொடுக்கல. இன்னொரு டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வைஃபைக்கு M2 E கீ கிடையாது. அதனால நாம PCI ஸ்லாட் தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா எக்ஸ்டர்னல் டாங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அது ஒரு ட்ராபேக்ஸ் தான். இன்னொரு ட்ராபேக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட பிரைசிங். இதோட பிரைசிங் எக்ஸாக்டா 10,000 கிட்ட வருது. 10,000 9,000 அதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனால் அதுவே அந்த ஆஸ்ட்ராக் மதர்போர்டை பார்த்தோம்னா அதோட பிரைசிங் 9,000க்கு கீழே தான் இருக்கும். ஸோ அதை விடையுமே ஒரு 1000 ரூபீஸ் கிட்ட ஹையர் ப்ரைஸாக இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு சின்ன ட்ராபேக்ஸ் தான். ஏன்னா இந்த ஆஸ்ட்ராக் கொடுத்த அளவுக்கு ஃபீச்சர்ஸை இந்த மதர்போர்டில் கொடுக்கல. இருந்தாலுமே ஒரு 1000 ரூபீஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால அதுவுமே ஒரு சின்ன ட்ராபேக்ஸ் தான். அடுத்ததான் எந்த மதர்போர்டு பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜிகாபைட்டோட DS3H B550 மதர்போர்டு தான். இந்த மதர்போர்டை பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த மதர்போர்டை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒன்று ஞாபகம் வரும். என்னன்னா மொபைல் ஷாப்ல எல்லாம் போனோம்னா ஓப்போ விவோ ஃபோன்ஸ் எல்லாம் எப்போவுமே எல்லா மொபைல் ஷாப்லையுமே இருக்கும். அதே சேம் தான் எங்கேயுமே. நம்ம எந்த பிசி ஷாப்பில் போனாலுமே கண்டிப்பாக நம்ம ஜிகாபைட்டில் ஒரு DS3H இல்லைன்னா DS2H இந்த சீரியஸில் கண்டிப்பாக ஒரு மதர் போர்டை பார்ப்போம். மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த மதர் போர்டை தான் வாங்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன அந்த 2 மதர் போர்டுக்குமே அப்புறமா தான் இந்த மதர் போர்டு இருக்கு. ஸோ இந்த மதர் போர்டை பற்றி பார்த்தோம்னா இந்த மதர் போர்ட்லையுமே 8 VRMs கொடுத்துருக்காங்க. VRMஸுக்கு சின்னதாக ஒரு ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. 4 RAM ஸ்லாட் இருக்கு வித் ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட்டோட. PCI Gen 4 சப்போர்ட், கிராபிக்ஸ் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சேம் அதுவே NVMe SSD ஸ்டோரேஜுக்குமே கொடுத்துருக்காங்க. இதுலையுமே ஜிகாபைட்டோட Q-Flash ப்ளஸ் சப்போர்ட் இருக்கு. அப்புறமா ஃபேன் ஸ்டாப் டெக்னாலஜி. நான் அந்த ஜிகாபைட்டோட Aros Elite மதர் போர்டில் சொல்லியிருந்தேன். அதே ஃபேன் ஸ்டாப் டெக்னாலஜி இந்த மதர் போர்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். அப்புறமா 1GB per second LAN சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. USB 3.2 Gen 1 சப்போர்ட்டுமே இருக்கு. ஸோ இதோட ட்ராபேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட VRMஸோட ஹீட் சிங்க் தான். 8 VRMs கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹீட் சிங்க் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஏதோ நாங்கள் ஒரு ஹீட் சிங்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு ஹீட் சிங்கை கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகும்னு சரியாக தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்கு. அப்புறமா இதுலேயுமே வைஃபைக்கு M2 E கீ கிடையாது. இதோட பட்ஜெட்லேயுமே அவங்க இந்த E கீ கொடுத்துருக்கலாம். அப்புறமா இன்னொரு பெரிய ட்ராபேக்ஸ் என்னன்னா இதுலையுமே டைப் சி போர்ட் கிடையாது. இதுவுமே ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் நிறைய பேர் வாங்குற மதர் போர்டு தான். இதுலையுமே டைப் சி கிடையாது. ஸோ இந்த மதர்போர்டை பொறுத்த வரைக்குமே 8,500லேருந்து 9,000 கிட்டேயே இதோட ப்ரைசிங் வருது. ஸோ அந்த அளவுக்கு ப்ரைசிங் கொடுத்துமே M2 E கீ கிடையாது, டைப் சி கிடையாது. ஸோ ஹீட் சிங்குமே கொஞ்சம் கம்மியாக சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக ஒரு ட்ராபேக்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்புறமா ஃபைனல் ஒரு மதர் போர்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு பிசி பில்ட் பண்ணுறீங்க, அதில் B550 மதர் போர்டு தான் கண்டிப்பாக வேணும். லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் சப்போர்ட் எல்லாம் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மதர் போர்டு.
ஆஸ்ட்ராக்கோட B550 HDV மதர்போர்டு. இது ரொம்ப பட்ஜெட்ல பிசி பில்ட் பண்றவங்க B550 மதர்போர்டு வேணும்னா இதை யூஸ் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்ல இருக்க மற்ற மதர்போர்டு ஜிகாபைட் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த மதர்போர்டு தான் பெஸ்டா இருக்கு. அதனால தான் இந்த மதர்போர்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்தோம்னா 6 VRMs கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த VRMஸ்க்கு எந்த ஹீட் சிங்குமே கிடையாது. இந்த பட்ஜெட்டில் யூஸ்வலாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்புறமா 2 RAM ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 RAM ஸ்லாட்டுமே dual channel ஆர்கிடெக்சரில் ஒர்க் ஆகும். ப்ளஸ் ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்புறமா PC Gen 4 சப்போர்ட் கிராஃபிக்ஸ் கிளாஸ் ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. அதே சேம் அவங்க NVMe ஸ்டோரேஜுமே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்லுமே கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். அப்புறமா USB 3.2 Gen 1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 1GB per LAN சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலான ஒரு ஆடியோ கோடு தான் கொடுத்துருக்காங்க 897. ரொம்ப லோவெல்லாம் கிடையாது. நார்மலாக ஒரு மிட் ரேஞ்ச் ஆடியோ கோடு தான். ஸோ மற்றபடி ஆஸ்ட்ராக்கோட எல்லா சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அதை தவிர பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இதில் ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ராபேக்ஸ் நான் பார்க்குறேன். அது என்னன்னா அவங்க 4 RAM ஸ்லாட் கொடுத்துருக்கலாம். இந்த மதர்போர்டோட ப்ரைசிங்குமே 7,000 மேலேயே கொஞ்சம் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால அவங்க கண்டிப்பாக 4 RAM ஸ்லாட் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க 4 RAM ஸ்லாட் கொடுக்கல. அது ஒரு ட்ராபேக்ஸாக தான் நான் பார்க்குறேன். கூடிய சீக்கிரமே இந்த மதர்போர்டோட ப்ரைசிங் ட்ராப் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அண்டர் 10,000 இந்த மதர்போர்ட்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ MSI ஃபேன்ஸ்லாம் நினச்சி பார்க்கலாம் MSI மதர்போர்டே கிடையாதான்னு. MSI மதர்போர்டு இந்த செக்மெண்ட்லேயுமே பெஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரோ மதர்போர்டு. ஆனால் அந்த பிளேஸை தான் ஜிகாபைட்டோட ஆரோஸ் எலைட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் MSI நான் லிஸ்ட் பண்ணல. MSIயுமே மோசம் கிடையாது, நீங்கள் வாங்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எனக்கு பிடிச்சது இந்த மதர்போர்ட்ஸ் தான் அண்டர் 10,000. நீங்கள் AMD PC பில்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.